ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக நாம் உடன்படிக்கையின் வருடம் சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ண செய்கிறவன் என்ற தலைப்புல எதற்காக இந்த உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் 3 முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நம் கூட தேவன் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக. 2வது, அவரே அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. 3வது, நாம் ஜனங்களை தேவனுக்குள் வழி நடத்துவதற்காக இந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு ஒவ்வொரு காரியத்தையும் 4 காரியங்களை கிட்டத்தட்ட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எதற்காக, எப்படி செய்ய போகிறாரு என்று சொல்லி, நம் கூட தேவன் இருக்கிறார் என்பது எதற்காக இந்த உடன்படிக்கை, அவரே அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வது எப்படி இதை செய்ய போகிறாங்கிறதையும் கற்றுக் கொடுத்தார். அதே போல நாம் தேவனுக்குள் ஜனங்களை வழி நடத்துவதற்கு என்னென்ன செய்ய போகிறார் அதையும் சொன்னார். எப்படி செய்ய போகிறார், எதற்காக செஞ்சாரு, என்ன செய்ய போகிறார் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு. ஏன்னா இப்போ உள்ள காலங்கள்ல, கடைசி காலங்களில் இது எப்படி சாத்தியமாகும் என்பதை ஆண்டவர் உணர்த்துவதற்காக இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் இந்த உடன்படிக்கை பெற்றுக் கொண்டவர்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவருக்கு நம்மோடு கூட பேசுவாராக. நாம் என்ன செய்ய வேண்டும், உடன்படிக்கையில் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாகிய நாம், உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு 3 முக்கியமான காரியங்களை நம்மிடத்துல சொல்லுகிற, எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். அதுல இன்றைக்கு முதல் காரியம் எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28, 29 வசனத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28, 29. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். கவனிங்க, அழகான ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம தியானிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் நம்மோட பேசுகிறது. அந்த இடத்துல சொல்லப்படுவாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தை அனுப்பிவிட்டபோது நீரும் எங்களுக்கு தீங்கு செய்தபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார். இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஈசாக்கோடு இந்த உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம், சக மனிதர்கள். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், நாம என்ன செய்யணும்னு விரும்புறாருன்னா, நம்மோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு அநேகர் வருவார்கள், தேடி வருவார்கள். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் உடன்படிக்கையின் வருடம் கொடுத்து அந்த இடத்துல சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ண வைக்கிற தேவன், அவர் தான் உடன்படிக்கை பண்ண வைக்கிறாரு. இப்ப இந்த அவர் உடன்படிக்கை பண்ண வைக்கும் போது இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மோட உடன்படிக்கை பண்ணுவதற்கு அநேகர் நம்ம தேடி வருவாங்க. நம்மளோடு மின்களாக, நம்மளோடு ஐக்கியப்பட, நம்மளோடு சமாதானம் இருக்க, நிறைய விதத்துல எதை ஆண்டு உங்க கூட இருக்கிறான்னு சொல்லி நம்மோடு கூட ஐக்கியப்படுவதற்கும், நம்மோடு கூட என்ன சமாதானமா இருப்பதற்கும் அநேகர் வருவார்கள். விளங்குதா விளங்கலையா? ஆண்டு கற்றுக் கொடுக்குற இது வாராங்க. சரி, இதுல நாம என்ன செய்யணும்? இப்ப அநேகர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுவதற்கு நம்மை தேடி வருவாங்க. நீ தேடி போகட்டாலும் ஒரு கூட்டம் உன்னை தேடி வரும் என்று சொல்லுகிறார். ஆனா நான் என்ன செய்யணுங்கிறது ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். என்ன செய்யணும்? யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 12, 15 இந்த 2 வசனங்களை வாசிங்க. யாத்ராகமம் 34, 12ஆம் வசனமும் 15வது வசனமும்.
நீ போய் நீ சேர்கிற போய் தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். 15 வாசிங்க. அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கில் நீ போய் அவன் பலிபீடத்திலே புசிப்பாய். சரி, இப்ப நல்லா கவனிங்க. நம்மோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு அநேகர் நம்மளை தேடி வருவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை இதுல நம்மோடு கூட எச்சரிப்போடு சொல்லுகிற ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, உன் கூட சேர்ற ஜனங்களை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கிறார். அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ண வேண்டாங்கிறார். இப்ப இதுல என்ன காரியம் அப்படிங்கும்போது, தேவன் ஏற்றுக்கொள்ளாதவர்களை, தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களோடு நான் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. வழங்குதா வழங்கலையா? இந்த உடன்படிக்கைங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏப்ப எல்லாரும் வராங்க, எல்லாரும் நம்மகிட்ட ஐக்கியப்படுறாங்க. ஏன்னா பிசாசும் வஞ்சகமாய் நம்ம இடத்துல செயல்படுவோம். நானும் அந்த நெகேமியா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இஸ்ரா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சன்பலாத் தொபியான் என்று சொல்லி சத்துருக்களை என்னச்சுவாங்கன்னா, இவங்களை ஆலயத்தை கிட்ட விடக்கூடாதுன்னு இருக்காங்க. நாங்களும் உங்க ஆலயத்து கிட்டக்கு பங்கு வரோம், நாங்களும் உங்க கூட ஐக்கியப்படுறோம் பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய ஆலயத்தை எங்களைத்தான் ஆண்டு கட்ட சொல்லியிருக்காரு, உங்களுக்கு அதுல பங்கு கிடையாது அப்படிமா. அது நான் ஒரு வசனத்தை நீங்க வாசிப்போம், அது தெரியும். இப்ப நல்ல கவனிங்க, அநேகர் நம்ம இடத்துல உடன்படிக்கை பண்ணுவாங்க. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாங்க, நாங்களும் உங்க கூட ஐக்கியமா இருக்கிறோம், நாங்களும் உங்களோடு கூட சமாதானமா இருக்கிறோம். பிசாசு அப்படி காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ள வந்துருக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் தான் இஸ்ரேல் தேசத்துல, இஸ்ரேல் ஜனங்கள் அணி அணியாக எகிப்திலிருந்து காணா போகும்போது ஒரு கூட்டம் அப்படித்தான் போய் என்ன செஞ்சது, உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, தங்க ஜீவனை தப்பி வைத்துக் கொண்டார்கள். அதனாலதான் ஆண்டவர் எச்சரிப்போடு நம்மகிட்ட சொல்றது. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிற பார்க்கும்போது அநேகர் வருவாங்க, உங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறாருன்னு. யாரோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ண சொல்லுகிறாரோ அவர்களோட தான் உடன்படிக்கை பண்ணணும். நாமளே உடன்படிக்கை பண்ணிடக்கூடாது. வழங்குதா வழங்கலையா? இப்ப நம்ம பார்வையிலையும் நல்லவர்கள் நிறைய பேர் தெரிவாங்களா இல்லையா? இவங்களை பார்க்கும்போது அவ்வளவு குறையா தெரியல, இவங்க நல்லா பேசுறாங்க, நல்ல காரியங்க, இவங்களோட ஐக்கியப்படலாம். ஆண்டவர் நோ சொல்லிட்டாரு. நம் பார்வையில் அல்ல, தேவ பார்வையில் சரியானவர்கள் யார் இருக்கிறார்களோ அவங்களோட தான் ஐக்கியமா இருக்கணும். என் பார்வைக்கு சரியானவங்களோட நான் ஐக்கியப்படக்கூடாது. விளங்குதா விளங்கலையா? அப்படி இருந்ததுனால யாரு மிஸ் ஆனா? சாலமோன் மிஸ் ஆன காரணம் என்ன? அவன் பார்வையில் சரியானவர்களோட ஐக்கியம் பண்ணான். அப்படிதானே? அவரோடு நம்ம ஐக்கியப்படணும்னு தேவன் வச்சிருக்கிறாரு. அதே போல சிம்சோனை பாருங்க, நம்முடைய பார்வைக்கு இவன் வெளி தோற்றத்துல நல்லாதான் தெரிவார்கள். ஆண்டவர் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. தாவீதுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது தானியேலுடைய சகோதரர்களை விட தாவீதோட சகோதரரை விட தாவீதை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா சாமுவேல் கூட டவுட்டா இருந்தது, இவனைத்தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார் போல. வெளி தோற்றத்தை வைத்து ஆண்டவர் ஒரு மனுஷனை டிசைட் பண்றதே கிடையாது. உள்ளார்ந்த வாழ்க்கை, யாரு உண்மையாய் என்னை ஏற்றுக்கொள்ளுறாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நம்மளை விட அவருக்கு நன்றாக தெரியும். அப்போ நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இந்த உடன்படிக்கை இனி வரக்கூடிய நிச்சயமாய் ஆண்டவர் இது நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. நம்முடைய கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் நம்மளோடு கூட ஐக்கியப்படுவதற்கும், உடன்படிக்கை பண்ணி கொள்வதற்கும், நம்மோடு கூட இடைப்படுவதற்கும், சத்தியத்துக்குள்ளாய் வருவதற்கும் அநேகர் வருவாங்க. அவங்களை நம்ம பார்த்து தேவனிடத்துல கேட்டு அவங்களோட நம்ம மிங்கிள் ஆகிக்கலாம். ஏன்னா அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து போறதற்கும், அநேக ஐக்கியங்கள் பிரிந்து போவதற்கும் சரியான நபர்களோடு உடன்படிக்கை பண்ணாததுனால தான், சரியான நபர்களோடு ஐக்கியப்படாததுனாலதான் இன்னைக்கு நிறைய நேரம் விழுந்து போனார்கள். பிரச்சனை வந்ததுக்கு காரணம் அதுதான். புரியுதா உங்களுக்கு? நம்ம கூட யாரை ஆண்டவர் வைத்திருக்கிறார், என் கூட மிங்கிள் ஆகுறதற்கு, என்னோடு கூட இருக்கிறதற்கு யாரை ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அவங்களோட தான் ஐக்கியப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு, தேவ சித்த இல்லாதவர்களோடு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உடன்படி பண்ணிவிட கூடாது. விளங்குதா விளங்கலையா? ஆதாயத்துக்காக வருவாங்க சிலவங்க.
சிலவங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனா நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு கீழ்ப்படிஞ்சு பெரிய காரியம் இல்ல. நம்மளோடு ஒரு மனுஷன் மின்களாக ஐக்கியப்பட வரானா, உடன்படிக்கை வேணா, எனக்கு கீழ்ப்படிஞ்சு பிரயோஜனம் இல்ல. அவன் யாருக்கு கீழ்ப்படியணும், எதற்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு, அவரோட வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். எனக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்டவங்களோடு நம்ம உடன்படிக்கை பண்ண தேவையில்லை. எனக்கு கீழ்ப்படிவாங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க, நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க, அப்படி நபர்கள் நமக்கு தேவையில்லை. என்னைக்குனாலும் அவங்க மாறிடுவாங்க. ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்னைக்கும் மாற மாட்டாங்க. விளங்குதா விளங்கலையா? வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் நமக்கு கீழ்ப்படிந்து பிரயோஜனம் இல்லை. புரியுதா? அதனால ரொம்ப கவனமா இருந்து செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஏன்னா அதுக்கு முன் நிறைய வேறு என்ன செஞ்சாங்க, விழுந்து போனதை நம்ம பார்க்க முடியும். வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் நமக்கு கீழ்ப்படிஞ்சு நமக்கு நம்ம பார்வையில இப்போ நம்ம சொன்னதெல்லாம் கேட்கறாங்கல்ல, அப்ப இவங்க நல்லவங்க தான். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களா? அவங்க 100% முற்றிலும் இருக்காங்க. வசனத்துக்கு யாரு கீழ்ப்படிய மறுக்கிறார்களோ அவர்கள் உலக பார்வையில் எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் அது கெட்டவர்கள் தான். ஏன் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல? கீழ்ப்படிய முடியலன்னா யார் அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யறா? அப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்திருக்கணும். முதல்ல நம்முடைய 2 முக்கியம். ஆதாயத்துக்காரருடைய உண்மையாய் வர வேண்டும். 2வது வசனத்துக்கு கீழ்ப்படணும். அப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய உடன்படிக்கை இருக்கணும். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி ஆண்டவர் மட்டும் தேடி வர்றாங்களான்னு பாருங்க. ஆதாயத்துக்கு வர்றாங்க, அப்படி இல்ல, ஆதாயத்துக்கு வர்றாங்களே அவங்கள நான் என்ன செய்யணும், இப்படி வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 8:22. அப்படி ஆதாயத்துக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆகையால் 8:22 தானா? ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். இல்லையா? ஏன்னா 23 சொல்ல, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அங்கப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்றான். ஏற்கனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்போஸ்தலர் காலத்துல. விளங்குதா உங்களுக்கு? அப்போஸ்தலர் காலத்துல ஆதாயத்துக்காக வந்து உடன்படிக்கை தேவனுடைய பிள்ளைகளோடு பண்ணாங்க. அவன் எச்சரிப்பு கொடுக்கறாரா இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருந்து செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நம்ம பார்க்க முடியும். பேதுரு இதை கண்டுகொள்றாரு. அன்றைக்கும் இதே உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணி இருந்தார். சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ண, பேதுரோடு உடன்படிக்கை பண்ணதற்கு அநேகர், அவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு அநேகர் அவனோடு என்ன செஞ்சாங்க, ஐக்கியப்பட்டிருந்தாங்க. ஆனாலும் பேதுரு தேவையில்லாதவர்களை, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களை, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவன் இனம் கண்டு கொள்றான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உங்களோடு நான் ஐக்கியப்படலாமா? ஆண்டவர் சொல்லுவாரு, ஆதாயத்துக்கு வரும்போது நீ எச்சரிப்பு கொடு. அதனாலதான் அந்த எச்சரிப்பு கொடுக்கிற போது அது சொல்ல, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. நீ எதுக்காக ஆண்டரை தேடி வந்துட்டு இருக்கிற? உலக நன்மைக்காக, ஆதாயத்துக்காக நீ ஆண்டரை தேடுற, அதுக்காக ஜொபிக்கிற. ஆதாயம் முடிஞ்ச உடனே நீ விட்டுட்டு ஓடுற ஆளு, நீ மனம் திரும்பு அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு முதல் காரியம் ரொம்ப இது கடைசி காலங்கள்ல தேவன் பயன்படுத்துற பிள்ளைகளுக்கு வாழ்வில செய்ய போகிறது, செய்ய வேண்டியதுமான காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்மோடு உடன்படிக்கப்பட்ட அனைவரும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனா என் கூட எதனால இந்த உடன்படிக்கை பண்ண வராங்கன்னு முதல் பார்க்கணும். தேவன் என் இருக்கிறதுனால இந்த உடன்படிக்கை பண்ண வருவாங்க. நம்மளை பார்த்து அல்ல, தேவனை பார்த்து. அப்பவும் தேவனை பார்த்து பண்றவங்க, தேவனுக்கு சித்தமானவர்கள் தான் இந்த உடன்படிக்கை நம்மோடு கூட ஐக்கியமா இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 26வது வசனம். நெகேமியா 13:26. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவரையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே.
விளங்குதா? ஆ, ஏன் தேவையில்லாதோட ஐக்கியப்படக்கூடாதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆண்ணா. ஆண்டோடைய பிள்ளைகள் ஐக்கியமாகிறது நபர்களை தேவன் தான் தெரிந்தெடுக்கணும். எப்போ நீ ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டியோ, எப்பொழுது பிள்ளையாக நீ மாறிட்டியோ, அப்போது உன்னோடு கூட இருக்கிறது யாரோடுக்கு சித்தமானவங்களா இருக்கணும்? ஆண்டவர் சித்தமானவங்க. அதுதான் புரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட எப்போது நாம் தேவனோடு இருக்கிறோமோ, எப்போது நாம் தேவ பிள்ளையாக மாறிவிட்டோமோ, அதான் முக்கியம். இன்னைக்கு அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்போது நாம் தேவ பிள்ளையாக மாறிவிட்டோமோ. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசுன்னு சொல்லுவான். அது எப்படி நீ ஆண்டவர் பிள்ளையா எல்லாரையும் நீ புறக்கணிக்கலாமா? அவங்களை எல்லாத்தையும் அற்பமா நீ என்னலாமா? இவங்களை அப்போ இவன் ஆத்மா என்ன ஆகும்? அது ஒன்னும் ஆகாது. எனக்கு எதுல ஆண்டவர் சொன்னதை செய்வேன், முடிஞ்சு போச்சு. புரியுதா? நம்முடைய வாழ்க்கையில அது தெரிஞ்சுக்கணும். அப்போதே நாம் என்ன செய்யறது, பிறரை என்ன செய்யறது, பிறரிடம் ஐக்கியப்படுவதற்கு முக்கிய முடிவு எடுக்க கூடாது. புரியுதா? இன்னைக்கு நிறைய நேரத்துல அதைத்தான் நம்ம எடுக்கிறோம். நீ எடுக்காத, தேவன் தான் எடுக்கணும். புரியுதா புரியலையா? இன்னைக்கு அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளையா நான் மாறிட்டேனா, அது எவ்வளவு, ஒருவேளை இவங்களுக்கு இந்த நேரத்துல சத்தியம் தேவை, அது ஒன்ன கொண்டுதான் தேவையாங்கிறது ஆண்டவர் பார்ப்பாரு. பேதுரும் யோவானும் போய் ஒரு சப்பானி எழுப்புறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் இருக்கும்போது சப்பானி இருந்திருப்பான். இந்த மனுஷரை யாரை கொண்டு ஆண்டவர் முடிவு பண்ணுறாரோ, யாரை கொண்டு மீட்கணும் வச்சிருக்காரோ அவங்கள கொண்டு தான் மீட்பாரு. நம்ம போய் தலையிட்டு இருக்க கூடாது. விளங்குதா விளங்கலையா? ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இவன் தேவைதான் இந்த மனுஷருக்கு. இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு ஒன்ன கொண்டுதான் செய்ய போறாராங்கிறது ஆண்டோட கையில. எத்தப்பா உங்களுடைய சித்தம் இருந்தா இந்த காரியங்களை இவங்களோட பேச வைங்க. ஆண்டோட்ட கேட்கலாம். எப்பொழுது நான் தேவன பிள்ளைய மாறிட்டேனோ, இது ரொம்ப ஆழமான ஒரு காரியம், மனதில் வச்சுக்கணும். ஆண்டோட பிள்ளைய மாறிட்டேனோ, அப்பொழுதே என் கூட ஐக்கியப்படுறதுக்கும் நான் செய்யற காரியம் எல்லாத்துக்கும் யார் தான் முடிவு எடுக்கணும்? நல்ல கவனிங்க. ஏன்னா வீழ்த்தி விடுவான் பிசாசு. நம்மளை சுயமா முடிவு எடுக்க வைக்கிறான்னா கவனமா இரு. நான் வசனத்துப்படி தானே செஞ்சேன், வசனத்துப்படி தானே செஞ்சேன் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவு எடுத்துடக்கூடாது. வசனத்தின்படிதான் செஞ்சேன்னு முடிவு எடுத்துறாத. எப்ப தேவனுடைய பிள்ளையா மாறிட்டியோ ஆண்டோட கேளு. வசனத்தின்படி செய்யறது உன் நடக்கையை மாற்றுவதற்கு, பரிசுத்தமா வாழ்வதற்கு, விசுவாசத்தோடு வாழ்வதற்கு நீ வசனத்தின்படி நட. ஆனா இன்னொரு நபரோடு நீ ஐக்கியப்படுவதற்கு தேர்ந்தெடுத்து அவங்களோடு கூட நேரத்தை செலவிடணும்னா உன்னுடைய முடிவா இருக்கக்கூடாது, அது தேவனோட முடிவா இருக்கணும். ஆண்டோட கேளு. அதுல மிஸ் ஆனவங்க தான் இந்த சாலமோனும் சிம்சோனும். எல்லாத்தையும் சாலமோன் ஆண்டவர் சொல்லி கேட்டுட்டு தன் வாழ்க்கையில கேட்டு எல்லாத்தையும் நடந்துட்டு ஒரு நபரோடு ஐக்கியப்படுவதற்கு தேவ சித்தத்தை அவன் கேட்கவில்லை. தேவ சித்தத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. அதனாலதான் அவர்கள் விழுந்து போனதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் எச்சரிப்போடு இந்த காரியத்தை நம்ம சொல்றோம். எப்போ நான் அந்த ஆண்டவர் பிள்ளைய மாறிட்டோனோ, இனிமே முடிவு எடுக்கிறது போல என் கையில கிடையாது, தேவன் தான். ஆண்டவத்தை கேளு. அப்பதான் நம்ம வளர முடியும். அப்பொழுதுதான் நான் விழுந்து போகாமல் கர்த்தருக்குள்ள நிற்க முடியும். அப்ப தேவனோடு பேசிக்கொண்டே போயிட்டு இருக்கிறேன்னா ஐக்கியப்படுறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஐக்கியம் என்றாலே அது ஆண்டவர் எனக்கு முன் குறிக்க வேண்டும். விளங்குதா விளங்கலையா? ஏன்னா நிறைய பேர் அதுல செய்யாததுனாலதான் இன்னைக்கு என்ன செஞ்சுறாங்க, விழுந்து போறதை பார்க்க முடியும். அநேகர் அதுக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு அந்த சூழ்நிலையில விழுந்து போனவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தாங்களே ஒரு முடிவு எடுத்து போனதுனால சரி இவங்க நல்லதுதான் செய்வாங்க. ஏன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத நபர்களோடு நம்ம ஐக்கியப்படும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எஸ்ரா வாசிங்களா, எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1-2. சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்கள் இடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய
எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடே சொன்னார்கள். இப்படி சொன்னது யாரு? செருபாபேலிடத்துக்கு சொன்னது யாரு? அந்த 1ஆம் வசனத்து பின்பகுதியை யாரு கொடுத்திருக்கு? யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள். விளங்குதான் என்ன சொல்றாங்க? நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஆலயத்தை கட்டுவோம்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். ஏன்னா நாங்க வார்த்தையை வச்சு நம்ம முடிவு பண்ணவே கூடாது. நாங்க அப்படி செஞ்சிருவோம், நாங்கள் இப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளு. அவங்க எவ்வளவுதான் யாரா இருந்தாலும் சரிதான். நல்லா கவனிக்கணும். பேசுறத வைத்து நான் தீர்மானிக்க கூடாது. இப்ப இந்த ஜனங்கள் இஸ்ரேல் சிறையிருப்புல இருந்து வந்த ஜனங்கள் வந்து ஆலயத்தை கட்டுறாள் என்ற உடனே யூதா அவர்கள் சத்துருக்கள் கேள்விப்படுறாங்க. இப்போ ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கவனம். தேவ திட்டத்தை தடை பண்ணதுக்கு இன்னைக்கு பிசாசு பல விதத்துல போராடுகிறான். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுறார், அவர்கள் செருபாபேல் இடத்துக்கும் தலைவராகிய பிதாக்கள் இடத்துக்கு வந்து உங்களோட நாங்களும் கட்டுவோம், தேவ திட்டத்தை செய்வோம், ஆண்டவர் பிரியமானபடி நாங்களும் செய்வோம் என்று நாங்களும் உங்களுக்கு உங்கள் தேவனை நாடுவோம் என்று சொன்னாங்க. அதுக்கு செருபாபேல் என்ன சொல்றாங்க? 3ஆம் வசனம். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். விளங்குதான் உங்களுக்கு? இப்போ தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கிறவங்களுக்கும் தேவனுடைய காரியத்துல சம்பந்தமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதனாலதான் நம்ம வார்த்தை நம்ம தீர்மானிக்கப்படாது. 2 காரியத்தை ஆண்டவர் நம்மளோட கூட முக்கியமா ஆண்டவர் கற்றுக் கொடுக்குது. ஏன் பார்வையில நல்லவங்களோடு இருக்காங்களான்னு பார்த்து நம்ம ஐக்கியப்படவே கூடாது. அதை தீர்மானிக்கவும் கூடாது. அவங்களோட ஐக்கியப்படவும் கூடாது. 1. 2வது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, எப்போது நான் தேவ பிள்ளையா மாறிட்டனோ நான் ஐக்கியப்படுகிற நபர் நான் முடிவெடுக்கிற நபரா இருக்கக்கூடாது. தேவன் முடிவெடுக்கிற நபரா இருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? இதுதான் தேவ திட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான முதல் காரியம். இதுல நம்ம விழுந்துட்டோம்னா, இன்னைக்கு சாலமோன் வச்சு பெரிய திட்டம் வச்சிருந்தாரு, சிம்சோனை வச்சு பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. அவங்க ஆரம்பமே பலமா இருந்துச்சு. அவங்கள போல ஒருவர் கிடையாது. சிம்சோனுக்கு முன்பாக பெலிஸ்தருக்கு நிக்கவே முடியாது. அதே போல சாலமோனோட பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னால யுத்தம் செய்யறதுக்கு ஒரு ராஜாக்குள்ள அப்படி ஆண்டவர் பலமாய் அவங்களை பயன்படுத்தும் போதுதான் வீழ்த்துவான். அதனாலதான் நீ ரொம்ப கவனம். இந்த கடைசி நாட்கள்லயும் அநேக ஆத்துமாக்களை விடுவிக்கிறதுக்கு நம்ம கூட தேவன் ஒரு பலத்து காரியங்களை உடன்படிக்கை பண்ணி இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்ய தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக சத்ரு அதை தடை பண்ணதற்கு பல விதத்துல வருவான். ஆகவே நீ ஒண்ணு செய். இப்ப நான் ஒவ்வொருத்தையும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம எப்படி பார்க்க? ஒண்ணும் இல்லை. ஆண்டவரை சித்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, ஏன் பார்வைக்கு இவங்க நல்லா தெரியுறாங்க, ஆனா உம்முடைய சித்தம் என்ன? இவங்களோடு நான் மிங்கிள் ஆகலாமா? இவங்களை உம்மோட கூட நான் ஐக்கியப்படலாமா? இவங்களை ஆண்டவரை உண்மையா ஏற்றுக்கொள்கிறவர்கள் தானா இல்லையா என்பது தேவன் கேட்கணும். ஏன்னா நான் எப்பொழுது இந்த உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேனோ அப்பொழுது எனக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு தான் அதிகமானவே தவிர எனக்கும் மனிதர்களுக்குள்ள தொடர்பு கூட்டிட்டு போக கூடாது. விளங்குதான் விளங்கலையா? அவன் அது வரைக்கும் ஆண்டரோடு தொடர்புல இருந்த சாலமோன் அதுக்கப்புறம் என்ன மனிதரோடு உள்ள ஐக்கியத்தை அதிகப்படுத்திட்டான். அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டு. அப்போ அநேக தேவனோடு அந்த உடன்படிக்கை பண்ண நம்ம இடத்துல வருவாங்க. ஆனா தேவன் ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு தேவனோடு ஐக்கியப்படாதவர்களோடு நாம் ஐக்கியப்படுவதற்கு நான் உடன்படிக்கை பண்ணுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா இந்த அப்போஸ்தல வாசம்ல மறுபடியும் இந்த அப்போஸ்தலர்ல வாசிங்க 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன். 21 வர அப்போஸ்தலர் 8:18 இருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பாருங்க, இதோட வார்த்தைகளை தெளிவா புரியுதா? அவன் எதுக்கு வந்தான்னு தெரியுதா? பணத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியனோட வல்லமையை நினைச்சுக்கணும், வச்சுக்கொள்ளணும். இன்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு முதன்மையான இடத்த இன்னைக்கு ஆளு பெரிய பெரிய சர்ச்சில் எடுத்துக்கிட்டாலும் சரி, பணம் கொடுக்குறாங்க. அவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி, அவன் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நல்லவர்கள். இன்னைக்கு அப்படிதான் தீர்மானிக்கப்படுது. உண்மையா இல்லையா? இடையில நேரத்துல பணம் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. இன்னைக்கு எதுக்கு இப்போ நம்ம ஐக்கியப்படுறது? எப்படி நம்ம தேவைகளை உதவிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஆலயத்துக்கு அநேக ரூபா கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க நல்ல நம்ம அவங்களுக்கு பேக்ரவுண்ட பாக்குறதே கிடையாது.
ஏன்னா இவங்க இந்த இடத்துல இந்த ஊழியத்துக்கு தேவையை சந்திச்சுட்டாங்க, அப்ப அவங்க நல்லவங்க. நீ பணத்துக்காக எதையோ வேற ஒன்றை எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கிற. நீ பணம் கொடுக்கறதுனால உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க போறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் இலவசம், ரூபா கொடுத்து வாங்கவும் முடியாது. பரிசுத்த ஆவியானவரும் இலவசம், அதுக்கு பணம் கொடுத்து நான் சம்பாதிக்க நினைச்சாலும் முடியாது. அப்ப இலவசம்னா நான் தான் என்ன விலைக்கிரயமாய் ஆண்டத்தை ஒப்பு கொடுக்கணும். இப்ப அந்த இடத்துல அவர் தான் அதை தான் சொல்லுற, தங்க கைகள் அவர் மேல் வைத்தனா பரிசுத்த ஆவி தந்தவர்கள் சீமோன் பாக்குறான். எதை பார்த்து நம்ம இடத்துல வராங்க? ஆதாயத்துக்காக வர்றான்னா ரொம்ப கவனமா இருங்கிறாரு. அந்த 20ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, 20 வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. 21 உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செமையா இராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. விளங்குதான்? இப்போ இதே இதுதான் எஸ்ரா காலத்துல அவங்க சத்துருக்கும் சொல்ல, உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பங்கே கிடையாது, நீ தீர்மானமா புண்ணியம். நல்லா பேசுறாங்கன்ட்டு அல்ல, நிறைய கொடுக்குறாங்கன்ட்டு இல்ல, அவங்களோட அப்படிப்பட்ட ஐக்கியத்தை அந்த தேவையில்லை. இருதயம் செம்மையா இருக்கிறதான்னு பார்க்கணும், அததான் முக்கியம். அவன் எதைத்தானே பார்த்தான், இன்னைக்கு எவ்வளவு பணம் கட்டிருந்தாலும் அன்னைக்கு கொடுத்துருப்பான், அப்படித்தானே? வந்து அந்த சீமோன் என்பவன் வந்து கண்டிப்பா எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன், அவன் அப்படித்தானே, அப்படி சொல்லதான் ரெடியா இருக்கிறான். நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் மேல எனக்கு வந்து பணத்தை கொண்டு வந்து எவ்வளவு வேணும் கூட கேட்கலாமே, கண்ணுக்கு முன்னால பணத்தை கொண்டு நீட்டுறான். இந்த அதுக்கு எவ்வளவு பணம்னாலும் எடுத்துக்கோ, எனக்கு இது வேணும். இன்னைக்கு பணத்தை காட்டவுடனே இன்னைக்கு நிறைய நேரத்துல ஊழியம் மாறுகிறது. ஆண்டவர் அதை விரும்பல. ஏன்னா கடைசி காலில் பயன்படுத்துகிற பாத்திரங்களை இந்த உலகப்புறமான காரியத்தை வச்சு மடக்க கூடாது, அதை வச்சு ஒருத்தர் பிடித்து கொள்ளக்கூடாது என்பதுல ஆண்டவர் தெளிவா இருக்கிறார். வார்த்தையும் கவனம், பணமும் கவனம். புரியுதா புரியலையா? வார்த்தை, அவங்க பேசுற வார்த்தையும் கவனமா இரு. அடுத்தால பணம். அந்த சீமோன் என்பவன் வந்து ஒரு காரியத்துல பார்க்கலாம், சத்துரு அவன் பேசுறான், கவனம் பண்ண எந்தவரே இந்த இடத்துல நினைச்சு நாங்களும் உங்களோடு கூட மின்கிள் ஆகுறோம் அப்படிங்கிறான், சொல்றான்ல. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். பேசுகிற வார்த்தையை வைத்து நீ தீர்மானம் பண்ணாத. அவங்க கூட மிங்கிள் ஆகுறதுக்கு ஐக்கியம் இல்ல. நல்லா பேசுனாங்களா உன்னை வீழ்த்திடுவாங்க. பேசுற ஆளு தேவையில்லை, தேவனை ஏற்றுக் கொள்ளுகிறாங்களா என்பதான் முக்கியம். அது எப்படி அறிய? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீ ஜோம் உன் கூட பேச ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனாலதான் இந்த காரியத்தை எல்லாத்தையும் ஏன்ட்ட ஏன் ஒப்பு கொடுக்குறாரு? தேவனை எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ எல்லாமே இனிமே தேவனுடைய முடிவுன்னு இருக்கணுங்கிறதுக்கு எதுக்கு சொல்றாரு? நாம் எப்பொழுதும் தேவ சித்தத்தை செய்யற பிள்ளைகளா இருக்கணும்னா எல்லாத்தையும் ஆண்டவரை இவங்களோட நான் ஐக்கியப்படணுமா? நீங்க வச்சிருக்கீங்களா? கேளு, தப்பு கிடையாது. ஏன்னா ஏசப்பா கூட அப்போதான் நீ பேச முடியும். அவர் பேசுற சத்தத்தை நீ அப்பதான் கேட்க முடியும். அப்போ பணத்தை வைத்து வருகிறவர்கள், வார்த்தை வைத்து வருகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இரு. அதைத்தான் அதே போல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:5. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. விளங்குதா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கலாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆண்டவரை தேடுவாங்க, ஜெபிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க. ஆனா அவங்களோட குணம் மாறி இருக்காது, பாவ குணம் மாறி இருக்கிறது. மனித குணத்துல அப்படியே செயல்படுவாங்க. இருமாப்பு, வைராக்கியம், கோபம், இது எல்லாம் இருக்கும். உலகப்புறமா நடக்கையும் இருக்கும், ஆண்டவரையும் தேடுவாங்க. இப்படிப்பட்டவங்க இந்த உடன்படிக்கையில கெடுத்து விடுவார்கள். விளங்குதான் விளங்கலையா? பேதுரு வந்து முதல் ஸ்டெப்ல அப்படிதான் செயல்படுவாரு. ஆண்டவரை இப்படிதான் திட்டம் பண்ணிருக்கோம், என்னுடைய பூமியின் வருகை இதனால ஆண்டவர் இப்படி நடக்க கூடாது. ரொம்ப கவனம், உள்ளுக்குள்ள இருந்தே தடை பண்ணுவங்களா இருப்பாங்க. அதே போல இன்னொரு வசனம் கடைசி ஒண்ணு வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. வார்த்தையும் போய் வியாக்கியானம் பண்ண இடத்துல பார்க்க இப்படிதான் நடக்கணும். அவங்கள அந்த இடத்துல நினைச்சுறாங்க ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுவாங்க. அவங்க சிலவங்க வெளியில தெளிவா தெரியும், அப்படி செய்யல. இப்படிப்பட்டவங்கள்ட்ட விட்டு விலகிருங்க. அவன் தர்க்கம் பண்ணாதேங்கிறாரு ஆண்டவர். இப்படிப்பட்டவங்களை அந்த இடத்துல அப்படிதான் சொல்லும், மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்கள் தான் பிறக்கும். இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகி. யார்த்தையும் போய் நம்ம என்ன செய்யணும், விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த தேவன் நமக்கு என்ன சித்தம் வச்சுட்டு அது அழகா நடக்கும்.
அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா இது கடைசி காலத்துல பயன்படுத்த போகிற பாத்திரமாகி அவருடைய பிள்ளைகளை கொண்டு செய்யக்கூடிய காரியம். அதனால இதுல நாம தான் எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். விளங்குதா உங்களுக்கு? நம்மோடு உடன்படிக்கை பண்ண அநேக தேடி வருவாங்க. ஆனா நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு உடன்படிக்கவே பண்ணக்கூடாது. தேவனோடு ஐக்கியப்படாதவங்களோடு நம்ம உடன்படிக்கவே கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணுங்கும் போது 2 காரியத்தை முக்கியமா ஆண்டவர் சொல்றாரு. ஒண்ணு, என் பார்வைக்கு அல்ல, தேவ பார்வையில் இவங்க சரியானவர்களா இருக்கிறார்களா, அவர்களோடு நம்ம ஐக்கியம் வைக்கலாம். 2வது, எப்போ நான் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டனோ அப்பொழுதே நாம் பிறரோடு ஐக்கியப்படுறதற்கு நாம முடிவு எடுக்க கூடாது, தேவன் தான் முடிவு எடுக்கணும். விளங்குதான்? யாரோடுப்பா நம்ம ஐக்கியமா இருக்கணும் என்பதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அதே நேரத்துல வார்த்தையினாலும் பணத்தினாலும் நம்மளோடு கூட யாரும் ஐக்கியப்படுவதற்கு நாம் இடம் கொடுத்துடவே கூடாது. இடம் கொடுத்துடக்கூடாது. தேவ காரியத்தை நானும் செய்ய வரேன், ஆதாயத்துக்காக வருவார்கள். ஆதாயத்துக்காக வருவார்கள். ஒண்ணு பெருமைக்காக வருவாங்க, இல்லைன்னா ஆதாயத்துக்காக வருவாங்க. புரியுதா புரியல? காரியத்துக்கு வருவாங்க. ஆதாயத்துக்காக வருவாங்க, பெருமைக்காக வருவாங்க, தடை பண்ண வருவாங்க. இது 3ம் ரொம்ப கவனம். சத்துரு எதற்காக வருவான் அப்படின்னா இது 3 காரியம். புரியுதா புரியலையா? நம்ம கூட ஐக்கியப்படுவதற்கு எதுக்காக வருவான்னா, 1 ஆதாயம், 2வது பெருமை, 3வது தடை பண்ண. இந்த இடத்துல இவங்க இப்ப செய்ய விடக்கூடாது, தேவ சித்தத்தை நம்ம கொண்டு செய்ய விட்டுறக்கூடாது. இன்னைக்கு அதனாலதான் அநேகர் விழுந்து போனாங்க. அந்த இதெல்லாம் ஆண்டவர் அறிந்துதான் இன்னைக்கு நம்ம இடத்துல ஒரு எச்சரிப்போடு கொடுக்குறாரு. எச்சரிப்போடு எப்ப உன் கூட ஆண்டவருக்க பார்க்கும்போது அநேகர் வருவாங்க. உன் கூட ஐக்கியப்படணும்னா ஆண்டவர் தீர்மானம் பண்ணவங்க தான் ஐக்கியப்படணும். யாரோடு இருக்கணும்னு ஆண்டவர் திட்டம் பண்றாரோ அவர்களோட தான் நீ இருக்கணும். அப்படிதான் உன் வாழ்க்கை நடக்கணும். அதுதான் தேவனும் உன் கூட இருப்பார். விளங்குதா விளங்கலையா? இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக உன்னை குறித்து வச்சிருக்க தேவ திட்டத்தை அவங்க தடை பண்ணி போட்டுருவாங்க. உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க அதை சீர்குலைக்காம விட மாட்டார்கள். நிறைய அனுபவம் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. தேவையில்லாதவர்களோடு நம்ம ஐக்கியப்படும் பொழுது வசனத்தை தேடி வரவங்க, ஆண்டவரை மட்டும் தேடி வரவங்களோடு நம்ம ஐக்கியப்பட முடியும். அது ஆண்டவரே உணர்த்திடுவாரு, இவங்க எஸ் ஆரணும்னு சொல்லிடுவாரு. ஆனா பெருமையா பேசுவாங்க, கவனமா இரு. பெருமை பேசுற வாயை குறித்து இருந்துச்சுன்னா அப்படின்னா ரொம்ப கவனமா இரு. உன்னை குறித்து பெருமை பேசுறாங்களான்னு பாரு. புரியுதா புரியலையா? பெருமைக்கு அவங்க பெருமை பேசுகிற நபர்களை குறித்து எச்சரிக்கையா இரு. உன்னை குறித்து பெருமை பேசுறாங்களான்னு பாரு. அப்படிப்பட்டவங்க நமக்கு நல்லதவங்களா தான் தருவாங்க. ஆனா அவங்கதான் நமக்கு பெரிய ஆபத்தை கொடுறாங்க. ஏன்னா தேவ திட்டத்துக்கு தடை பண்ணுகிறவர்களே அவர் தான். பெருமை பேசுறவங்க நிறைய காரியங்கள் உண்டு. அநேக தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்த அநேக ஐக்கியங்கள் விரிசல் ஆகுறதற்கும் அநேக ஐக்கியங்கள் உடைந்து போறதற்கும் தேவையில்லாத நபர்கள் உள்ள வந்ததுதான் காரணமா இருக்கும். நீங்க நிறைய ஆராய்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கவனமா இருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கூட உடன்படிக்கை ஆண்டவர் மறுபடியும் உணர்த்தி உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய போறது உறுதி. உங்க மூலமா இந்த கடைசி காலங்களில் அநேக காரியங்களை செய்ய போறது உறுதி. ஆனால் அதை பார்த்து அநேகர் வருவாங்க. வர்ற ஆளெல்லாம் நான் ஐக்கியப்பட முடியாது. வர்ற ஆளு தேவனுக்கு சித்தமானவர்களா என்பதை அறிந்து நான் செய்யணும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா, ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறாங்களான்னு, அதை ஐக்கியமா இருக்க விரும்புகிறார்களான்னு, அப்படிப்பட்டவர்களோடு தான் இருக்கும். அப்ப நான் அதுக்கு எப்படி அறிந்து கொள்ள? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை இந்த நபர்களோடு நான் ஐக்கியம். ஆண்டவருக்காக தேடி வந்தாங்கன்னா, ஆதாயத்துக்காக தேடி வந்தாங்கன்னா ஆதாயம் கிடைச்சோன்னு ஓடிடுவாங்க. பெருமை பேசிட்டு வந்தாங்கன்னா ஆண்டவருக்கும் உனக்குள்ள ஐக்கியத்தை உடைச்சு விட்டுட்டு போயிருவாங்க. ரொம்ப கவனம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப கவனமா இருந்து இதை செயல்படுத்தணும். இன்றைக்கு முதல் காரியமா ஆண்டு நம்மோடு கூட பேசுற முக்கியமான காரியம், நம்மோடு உடன்படிக்கை பண்ண அநேக நம்மை தேடி வருவார்கள். ஆனால் நாம் தேவனோடு ஐக்கியப்படாத, உடன்படிக்கை பண்ணாத நபர்களோடு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? உடன்படிக்கை பண்ணிருக்கோம். ஆதாயத்துக்காக வருபவங்க, நமக்கு கீழ்படிஞ்சிட்டு வசனத்துக்கு கீழ்படியாதவங்க, இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த வேத சத்தியத்தின்படி நடந்து அவருடைய பிள்ளையாக என்றைக்கு நிலைத்திருப்போம். அந்த உடன்படிக்கையில் பங்கு உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கடைசி காலங்கள்ல தேவன் பயன்படுத்த போகிற பாத்திரங்களாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
சக மனிதரோடு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எவ்வளவு பலம் உள்ளது தெரியுமா? தேவன் தெரிந்தெடுக்கிற பாத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். யாரோடு தேவன் இருக்கிறாரோ அவங்களோடு தான், அல்லது யாரோடு தேவன் இருக்க போகிறாரோ அவங்களோடு தான் இந்த உடன்படிக்கை பண்ணுவார். இதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறப்பதான் ஆண்டவர். நம்ம கூட்ட ஆண்டவர் இருக்கிறங்கிறத பார்த்தோன்னே அநேகர் ஓடி வருவாங்க. தத்துருவமா ஆண்டோட வல்லமை வெளிப்பட பார்க்கும்போது அநேகர் ஓடி வருவாங்க. ஏன்னா இது பரம திட்டம், தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிற முன்குறிக்கப்பட்ட திட்டம். அப்ப இதுல ஆதாயம் அடையதுக்கு ஒரு குரூப் வரும், இதை தடை பண்ணதுக்கு ஒரு குரூப் வரும், பெருமைக்காக நானும் இந்த இதுல இருக்கேன்னு சொல்லிட்டு பெருமைப்படுறதுக்காக ஒரு கூட்டம் வரும். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். உலக பிரமாண காரியத்தை முன்வைச்சு நம்ம இடத்துல வர்றவங்களோடு நம்ம ஐக்கியப்படவே கூடாது. நம்மளோட உடன்படிக்கை அநேகர் வருவாங்கன்னு ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, அநேகர் வருவாங்க. ஆனா உடன்படிக்கை யாரோடு பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது தேவன் தான் டிசைட் பண்ணணும். முடிவு எடுக்கிறது கர்த்தருடைய கரத்தில். என் பார்வையில எல்லாரும் நல்லவர்களாக தான் தெரிவாங்க. அப்படித்தான் சாலமோன் தீர்மானம் எடுத்து விழுந்து போனான். அப்படித்தான் சிம்சோன் தீர்மானம் எடுத்து விழுந்தான். நீ நானும் எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என் பார்வையில நல்லவங்களை பார்த்து நான் செலக்ட் பண்ணக்கூடாது, ஆண்டவர் சொல்லணும். ஏன்னா என்ன கொண்டு யாரை கொண்டு செயல்படுத்தணும் வச்சிருக்கா அவங்களோட தான் நம்ம செயல்படுத்த முடியும். இந்த இடத்துல ஒன்னை கொண்டு பயன்படுத்தணும், ஒன்னை கொண்டுதான் இல்லையா ஆண்டவர் விட்டுருவார். யாரை கொண்டு தெரியும், நீ இந்த இடத்துல ஒன்னை கொண்டு அப்படிங்கும் போது ஒன்னை கொண்டு அந்த சத்தியத்தை அவங்க கேட்டுதான் ஆகணும், கேட்க வச்சிருவாரு. இல்லையா அந்த நபர்களை கொண்டு ஒன்னை கொண்டு இல்லைன்னா அந்த இடத்துல கேட்கக்கூடாது, நாம விழுந்து போயிடுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லாரு, எந்த காரணத்தை கொண்டும் தேவ சித்தம் இல்லாம யாரோடும் நான் ஐக்கியப்படக்கூடாது. அதை நாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இன்னைக்கு முதல் காரியமா ஆண்டவர் கற்றுக் கொடுக்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பண்ண நேர் வந்தாலும் ஆண்டவர் தான் செலக்ட் பண்ணணும் யாரோடு வச்சு. ஏன்னா அவர் தான் ஏற்கனவே முன் குறிச்சிருப்பாரு. இன்னைக்கு நம்ம புதுசா நம்ம பார்ப்போம், நேர்ல பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கும். ஆனா ஆண்டவர் யாரோடு என் பிள்ளைகள் ஐக்கியமா இருக்குங்கிறது முன்கூட்டியே ஏற்கனவே அவர் தீர்மானித்து திட்டமாய் எழுதி வைத்திருக்கிறது. அந்த நபர்கள் நம்ம தேடி வருவாங்க. அந்த நபர்களை அறிந்து கொள்ளணும்னா தேவன் தான் அதை நமக்கு கரத்தை நீட்டி காமிக்கணும். ஆகவே அதை இன்றைக்கு என் இருதயத்துல ஆழமா பதித்துக் கொள்ள வேண்டும். வெளித்தோற்றத்தை பார்த்து நான் முடிவு எடுக்க கூடாது. சாமுவேலுக்கே ஒரு நாள் எடுத்து தாவீதோட சகோதரரை பார்க்கும்போது ஜர்க்கா அவருடைய காரியத்தை இவனா இருக்குமோ தேவன் தெரிந்து கொண்டது. இவன் இல்லைங்கிறார் ஆண்டவர். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டார், இவனாக்கும் அண்டுச்சலடா இவன இல்ல, நீ முகத்தை பார்க்க நம்ம என்ன இருதயத்தை பார்க்கிறேன் என்று கர்த்தர் என்ன செய்றார், சாமுவேலோடு கூட சொல்றதை பார்க்கிறோம். தேவன் ஐக்கியப்படும், தேவன் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரம் என்று சொன்னால் அது தேவன் தான் திட்டம் பண்ண வேண்டும். ஒப்பு கொடுப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவர், இந்த நாளிலும் நீங்க என்ன செய்ய சித்த வச்சிருக்கீங்க அதை நாங்க செய்யத்தக்க எங்களை வழி நடத்துங்க. அந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துங்க. ஒரு ஆத்மா கூட கெட்டு போது தெய்வ சித்தம் இல்லப்பா. இன்னைக்கு எங்களுக்கு நீங்க எவ்வளவு எச்சரிப்பான காரியத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. ஏன்னா நாங்க ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறார், எங்க கூட இருக்கணும்னு நாங்களும் சுயமா செயல்பற்றாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது இந்த மெய்யான ஒரு சத்தியத்தை நீ கற்றுக் கொடுத்தீங்களே, நன்றியப்பா. இதை கேட்ட பிள்ளைங்க, நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாக்கிட்டாங்க. துதி கன மகிமை எல்லாம் நமக்கே சொல்றோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கணுங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.